இங்கே சோளிங்கர் பகுதியில் ஆந்திர பிரதேசனுடைய ஐடி அமைச்சர் லோகேஷ் பாபு அவர்கள் வருகை தந்திருக்கார். மரியாதை நிமித்தமாக நட்பின் ரீதியாக சந்திக்க அவரை வருகை தந்திருந்தேன். நட்பின் ரீதியாக சந்தித்து எனக்கு அவருடைய நலம் விசாரிக்கப்பட்டது. அதுதான் அதுக்காக தான் இந்த பகுதியில் இன்றைக்கு அவரோட வந்து சந்திப்பதற்காக வரப்பட்டுருந்துச்சு. சார், இப்போ அதே மாதிரி அதிமுக வந்து 2வது இடந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ மீண்டும் ஒன்றிணைஞ்சிருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நீ உடையலை சார், எப்போ சார் உடஞ்சி? நீங்கள் தான் பத்திரிக்கை தான் உடஞ்சிச்சு. நான் தான் சொன்னேன், எங்களுடைய தாய்ப்பிள்ளை உறவு இது, அவ்வளோதான். ஒரு சின்ன மனக்கசப்பு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. பெரிய நீங்கள் தான் பத்திரிக்கை தான் அதை பெருசாக படுத்திட்டீங்களே தவிர ஒரு சாதாரண சிம்பிள் செய்தி தான் அது. கட்சியை ஒழிக்கிறதுலாம் யாருனாலும் முடியாது. இது இந்த இயக்கத்தை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அதுக்கு பிறகு இன்றைக்கு எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக இதை உடைப்பதற்கு இதை கட்சி வந்து 2ஆக உடைந்தது என்பதெல்லாம் நீங்கள் பத்திரிகையிலே நீங்களே யூகங்களாக வேண்டும். ஆனால் இதை பொறுத்தவரை நாங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஒன்றியமாக தான் செயல்பட்டு இருக்கின்றோமே தவிர எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஆலோசனைகள் தான், தலைவருக்கும் எங்களுக்கும் இருக்கப்பட்ட சில ஆலோசனைகள் தான் எங்களுக்குள்ள காலம் அப்படி 2-3 நாளாக ஒரு வாரமாக இப்படி கடந்து போச்சே தவிர மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே இயக்கமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். சார், இப்போ 2 பேர் மட்டும் தனித்து இப்போ முடிவுகள் அறிவிக்கப்படும் திங்கட்கிழமை மேலே சொல்லி யார் 2 பேர் சார்? விஜயபாஸ்கர் மற்றும் இவர். அதே மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம், ஒன்றா தான் போயின்னு இருக்கோம். சார், அதே போல இப்போ தாவேக்கால நிறைய அதிமுக நிர்வாகிகள் இணையது வந்து ஆதவச்சனை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மாவுடைய ஆட்சியை பார்க்குறாங்க, அதனால தான் தாவேக்கால வந்து அதிமுகவில் வந்து சேர்றாங்க அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்காரு. வேகமாக தாவேக்கா கொஞ்சம் ஏதோ வந்த வேகத்தில் பேசுகிறாங்க. இதெல்லாம் வர வேகத்தில் எல்லாமே ஆட்சிக்கு யாரெல்லாம் வராங்களோ ஆட்சிக்கு வர காலங்களில் வேகமாக பேசக்கூடியது வழக்கம், அது வாடிக்கை. ஆகவே அந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. எல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். சார், இப்போ தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு இந்த 15 நாட்கள் ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கிற மாதிரி எல்லாருக்கும் விமர்சனங்கள் பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு அது அவ்வளோ டீப்பாக தெரியல சார். ஓகே சார், தேங்க்யூ.